வணக்க மக்களே, சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? விஜயை லேசாக எடை போட்ட எடப்பாடியா, வியூகத்தில் கோட்டை விட்ட அமித்ஷா, அதிமுக ஒரு சில இடங்களில் டெபாசிட்டை இழக்குமா? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது கண்டிப்பாக மே 4ஆம் தேதியானது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் கண்டிப்பாக இந்த தேர்தல் அமையும் என்று மக்களிடம் பரவலாக பேசப்படும் செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் இந்த தமிழக அரசியலில் தற்போதைய தேர்தல் களம் என்பது மற்றும் அரசியல் கட்சிகளின் போக்கு குறித்த, அதாவது மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் இதயா என்பவர்கள் தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அதிமுகவின் தற்போது பலவீனம் என்னவென்றால் மற்றும் எதிர்கால தேர்தல் முடிவுகள் குறித்த அவரது கணிப்புகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலை சுட்டிக்காட்டியிருக்கிறதா. குறிப்பாகவே இந்த அதிமுக தனது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள தவறியதும், விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையை சரியான முறையில் எதிர்கொள்ளாமல் மௌனம் காத்ததுமே அந்த கட்சியின் பின்னடைவுக்கு கண்டிப்பாக மிக முக்கியமான காரணமாக அமைந்தப்பட்டதாம். அதாவது விஜயை சினிமா நடிகர் என்று மட்டுமே பார்த்து அவரை சாதாரணமாக எடை போட்ட அதிமுகவானது தற்பொழுது வாக்கு எண்ணிக்கையில் கண்டிப்பாக ஒரு பின்னடைவை சந்திக்கும் சூழல்தான் உருவாகி இருக்கிறதா. அதாவது அவரை தீவிரமாக விமர்சிக்க தவறியதும் அதிமுகவிற்கு தேவையற்ற சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவோ எதிர்ப்பு வாக்குகளை முழுமையாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள அதிமுக தவறிவிட்டது என்பதுதான் இதயா அவர்களின் முக்கிய போராக எழுந்திருக்கிறது. அதாவது அதிமுகவிற்கு செல்ல வேண்டிய வாக்குகள் எல்லாம் விஜய் அவர்கள் பிரிப்பதையும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறாமல் தடுக்க முடியாமல் போனதும் அந்த கட்சியின் கண்டிப்பாக ஒரு பெரிய பலவீனத்தை இதை ஏற்படுத்திக்கின்றது. அதாவது ஒரு பக்கமோ ஆளும் கட்சியான திமுக, மறுபக்கமோ விஜய் என தேர்தல் களம் மாறியுள்ள நிலையில்தான் தங்களை மட்டுமே மக்கள் மாற்றாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நரேட்டிவை முன்னெடுப்பதில் அதிமுக சரிக்குள்ளதா. அதாவது வருகின்ற மே 4ஆம் தேதியானது வெளியாகப் போகும் இந்த தேர்தல் எண்ணிக்கை என்பது முடிவுகளும் கடந்த முறையை விட அதிமுக கண்டிப்பாக ஒரு குறைவான தொகுதிகளை மட்டுமே பெறக்கூடும் என்பது காட்டுவதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த செய்தி அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது பாஜகவின் செயல்பாடுகள் குறித்தும் இதயா அவர்கள் பல்வேறு தகவலை பகிர்ந்துள்ளார். இந்த தேர்தல் காலத்தில் பாஜக ஒருவித அதாவது கைவிற்ற மனோபாவத்துடன் செயல்பட்டதாகவும், அண்ணாமலை மற்றும் டிடிவி தினகரன் போன்ற ஒரு முக்கிய தலைவர்களெல்லாம் தேர்தலில் போட்டியிடாததே அவர்களுக்கு கண்டிப்பாக தோல்வி மனப்பான்மைக்கு சான்று என்றும் அவர் விளக்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த கூட்டணியில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவும் நடைபெறவில்லை. அதாவது நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி கூட குறித்து பேசும் சீமானின் வளர்ச்சியை விஜய் வருகை ஒரு தடையாக மாற்றியுள்ளதாக தெரிகிறதா. இதுவரை மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் வாக்குகளை பெற்று வந்த நாம் தமிழர் கட்சி இப்பொழுது விஜயின் அதிரடி வருகையால் அத்தனை வாக்குகளும் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இளைஞர்கள் வாக்கு நடுநிலை வாக்காளர்களென கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் அந்த வாக்குகள் எல்லாம் பிரித்து தங்கள் பக்கம் இழுத்து கொண்டது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில்தான் இன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக 2ஆவது இடத்தை தக்க வைக்குமா அல்லது 3ஆவது இடத்தை தக்க வைக்குமா என்றுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.